குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது டோன்ட் குவிட் என்கின்ற எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். எட்கர் ஆல்பர்ட் எட்கர் கெஸ்ட்னு போட்டிருப்பாங்க. அந்த ஏ என்பது ஆல்பர்ட். எட்கர் கெஸ்ட், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் பாய். இங்கிலாந்தில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவன். ஆப்ரோ அமெரிக்கன் போயட்னா ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் ஆப்ரோ அமெரிக்கன் போயட். இவன் ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் போயட், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் என்கின்ற ஒரு போயட். இவர் எழுதின ஒரு போம் டோன்ட் குவிட். குவிட் அப்படின்னா அதை விட்டுறது, கைவிட்டு விடுதல், உதறி தள்ளிடுறது. குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு காந்தி ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். அதுக்கு பேர் என்ன பேர்? குவிட். இதே குவிட்னா QUIT, குவிட் இந்தியா. இந்தியாவை உதறி தள்ளிட்டு நீ போ, இது ஓ நாடு இல்லை, விட்டுடியா, இந்த நாட்டை நீ விட்டுடு, நீ போ, வெள்ளையனே வெளியேறு, வெளியே போ, கைவிட்டு விடு, நீ இந்த ஆட்சியை ஆட்சி செய்வதை நிறுத்திவிடு, கைவிட்டு விடு என்றுதான் குவிட். குவிட் இந்தியா, இந்தியாவை நீ கைவிட்டுட்டு நீ ஓ ஊருக்கு போ, அதான் குவிட் இந்தியா மூமெண்ட். அது மாதிரி இங்கே டோன்ட் குவிட். டோன்ட் குவிட், குவிட் பண்ணிடாத, கைவிட்டுறாத, அதை விட்டுட்டு போயிடாத, ஒதுங்கி போயிடாத, நின்று போராடு அப்படிங்கிற மாதிரி டோன்ட் குவிட் என்கின்ற ஒரு போம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் என்கின்ற ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. இட் இஸ் ஆஃப் 4 ஸ்டான்ஸாஸ், 4 பேராகிராஃபில், 4 ஸ்டான்ஸாவில் இவர் எழுதியிருக்கிறார். Now we see the first stanza. When things go wrong, சில சமயங்களில் நாம் சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கும்போது தப்பாக போயிடும். செஞ்சுக்கிட்டே இருப்போம், கரெக்டாக வந்திருக்கோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அடடா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம், நல்லா வரும், எங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவோம், ஒரு சின்னதாக மைனஸுங்கிறது ப்ளஸ் பண்ணியிருப்போம், அங்கே ஒரு தப்பு விட்டதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தப்பாக போயிடும். சில சமயங்களில் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பல காரியங்கள் தவறாக போகும். நாம் இப்படி ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவு தப்பாக போயிடும், நம்ம வாழ்க்கையே கடைசி வரைக்கும் தப்பாக போயிடும். முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி போயிடும். சில சமயங்களில் வாழ்க்கையில் when things go wrong, சில சமயங்களில் நம்முடைய செயல்கள் தவறாக போய்விடலாம். as they sometimes will. when things go wrong as they sometimes will, அதை போல. ஸோ இந்த இடத்துல this is called a simile. This sentence is a simile. இது ஒரு உவமை. as they sometimes will, they sometimes, சில சமயங்கள்லாம் அப்படித்தான் நடக்கும். as they sometimes will, சில சமயங்கள்ல அது அப்படித்தான் நடக்கும். when things go wrong, சில சமயங்களில் தவறாக பல காரியங்கள் நடந்துவிடும். அப்படித்தான் சில சமயங்களில் எல்லாருக்கும் நடக்கும். இது நமக்கு மாத்திரம் இல்லை, என்னமோ நாம் மாத்திரம் தப்பே பண்ணாதபடி மற்றவன் தப்பு பண்ணுற மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம தப்பே பண்ணாத மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர், பணியாள் தவறு செய்கிறாரு, என்னப்போ அடடா தப்பாக செஞ்சிட்டிங்களே, சரி இதை இப்படி கரெக்ட் பண்ணுங்க, உடனே நம்ம கத்துவோம். அந்த முதலாளியாக இருக்கிறவன் உடனே என்ன பண்ணுவோம், அறிவு இருக்கா, முட்டாள், இப்படி போட்டு எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். சரி இதே இது நீ செஞ்சா அல்லது உன் பையன் செஞ்சா இல்லை நடக்கும்ல. as things, எல்லாரும் நடக்கும், எல்லாருக்கும் இந்த தவறு நடக்கத்தான் செய்யும். when things go wrong as they sometimes will, they sometimes, சில சமயங்களில் அப்படித்தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். முட்டா பயலே மூளை இருக்கா என்று ஏழை மீதிலே துட்டு படைத்த சீமான்களும் கொட்டுற வார்த்தை போலே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டு. இது ஒரு லவ் டூயட், அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு லவ் சாங். லவ் சாங்னு பாருங்க. முட்டா பயலே மூளை இருக்கா என்று ஏழை மீதிலே துட்டு படைத்த சீமான்களும் கொட்டுற வார்த்தை போலே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கேம்மா. மழை எப்படி கொட்டுதுன்னா, துட்டு படைச்ச சீமான், கையில் காசு இருக்கக்கூடிய பெரிய சீமான், சாதாரண ஏழை மக்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அவன் மேலே கண்ணா பின்னான்னு கொட்டுற வார்த்தை மாதிரி மழை கொட்டுது. அதான் இங்கே சொல்லணும். சில சமயங்களில் தப்பாக தான் போகும், யார் செஞ்சாலும் தப்பாக தான் போகும், யாருக்கும் நடக்கத்தான் செய்யும்.
when things go wrong as they sometimes will, when the road you are trudging அப்படின்னா தடுமாறிக்கிட்டே நடக்கிறதுக்கு பேர் ட்ரட்ஜிங்னு பேர். அதாவது வாக் ஸ்லோலி, அப்படி மெதுவாக இன் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், அப்படியே ஒரு மாதிரி தடுமாதிரி அப்படி போகிறது பேர் ட்ரட்ஜிங்னு பேர். when the road you are trudging, நீங்கள் தடுமாறி நடந்து சென்று கொண்டிருக்கின்ற சாலையானது நாமே போக முடியாமல் நடக்க முடியாமல் தடுமாறி நாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சாலை முழுக்கவே அப்ஹில்லாக இருக்குன்னு வச்சுங்க. அப்ஹில்னா மேல் நோக்கி போகிறது, எல்லாம் இப்படி போகிற பாதை. நாமே தடுமாறி நடந்துக்கிட்டு இருக்கோம், நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாதை இப்படி இருக்குன்னு வச்சுங்க, எவ்வளோ இருக்கும்? சமதளமாக இருந்தாவே நமக்கு நடந்து போகிறதுல அவ்வளோ இருக்குது. அதை போல இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற சாலையானது தடுமாறி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற சாலையானது சில சமயங்களில் அப்ஹில்லாகவே இருக்கும், அப்படியே மேடாக இருக்கும். இதில் தான் நீங்கள் போய் ஆகணும். சில சமயங்கள் அப்படி இருக்கும். when the road you are trudging seems all uphill, எல்லாமே அப்படி மேடாகத்தான் இருக்கும், ஆல் uphill. when the funds are low, சில சமயங்களில் கையில் இருக்க காசு ரொம்ப குறைச்சலாக இருக்கும், கொஞ்சோண்டு தான் காசு இருக்குது. ஆனால் the debts are high, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50,000 ரூபா கொடுக்கணும், 20,000 ரூபா தான் கையில் காசு இருக்கும். எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? எல்லாரும் திட்டுவான். ஒருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க மற்றவனுக்கு கொடுக்கலன்னா திட்டுவான், அவமானமாக. பணம் குறைவாக இருக்கும், சில சமயங்களில் இருக்கும் பணம் குறைவாக இருக்கும், ஆனால் நீ கொடுக்க வேண்டிய காசு அதிகமாக இருக்கும். when the funds are low but the debts are high and you want to smile, சில சமயங்களில் ஏன் இப்படி இருக்கும், வாழ்க்கையை நம்ம சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம், நாம் விரும்புவோம். we want to smile and you want to smile but you have to sigh. சைனா பெருமூச்சு. ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது சைனா பெருமூச்சுன்னு அர்த்தம். பெருமூச்சு. ஷைன்னு ஒன்று இருக்குது, SHY ஷை, அதான் அவமானம்னு பேர். இது SIGH சைனா பெருமூச்சு விடுறதுன்னு அர்த்தம். பெருமூச்சு விட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? பெரிய துன்பங்களை என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது, அதான் சை. சில சமயங்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி நான் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறேன், துன்பத்திலே இருந்து கொண்டே இருக்கிறேன். when care is pressing you down, care, அதை கவனிக்கணும், இதை கவனிக்கணும், அப்படி கவனிக்கணும், பிள்ளையை கவனிக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒய்ஃபுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், மாமியாருக்கு இதை செய்யணும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடணும், இப்படி நிறைய கேர். யூ ஹாவ் டூ மச் ஆஃப் கேர். உங்களை இந்த கேரெல்லாம் உங்களை ப்ரெஸ்ஸிங் டவுன். நீங்கள் கவனிப்பதற்கு தேவையான நிறைய விஷயங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கும். ஐயோ பையன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கான், எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே அவனுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா அவனை ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ வீட்டில் இந்த ஜாமான் இல்லை, இதை வாங்கி கொடுக்கலைன்னா சமைக்க முடியாது. இது ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும். ஐயோ அவருக்கு கடன் கொடுக்கணும், இந்த காசை அவனுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னாக்கா அவன் நம்மளை நாளைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், 10 பேர் முன்னாடி அவமானப்படுத்திடுவான். இது ஒரு பக்கம் இருக்கும். இப்படி கேர் நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், டூ மச் ஆஃப் கேர் உங்களுக்கு இருக்கும். when care is pressing you down, அப்படியே இதெல்லாம் உங்களை ப்ரெஸ் பண்ணி டவுன், கீழ் நோக்கி அழுத்தும். when pressing you down a bit, அப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வரும். நீங்கள் செய்கிற காரியங்களில் சில சமயங்களில் தப்பாக போகும். நீங்களே தடுமாறி நடந்து போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சாலையானது அப்ஹில்லாகவே இருக்கும். சில சமயங்களில் கையில் காசு கொஞ்சமாக இருக்கும், ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிரிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களை சிரிக்கவே விடாமல் துன்பத்தில் பெருமூச்சு விட வைக்கும். நீங்கள் நிறைய உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளாக உங்களை கீழ் நோக்கி அழுத்தும். அப்படிப்பட்ட சமயத்தில் டோன்ட் குவிட். நடா அப்படி எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சிருவோம். டோன்ட் குவிட். இது மாதிரிலாம் இருக்கும். டோன்ட் குவிட். அப்போ என்ன செய்யணும்? ரெஸ்ட் இஃப் யூ மஸ்ட். உனக்கு முடிஞ்சால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க.
ஆனால் விட்டுறாத. நீங்கள் எந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ, யூஜிடிஆர்பி எழுத போகிறோம், பிஜிடிஆர்பி எழுத போகிறோம், அல்லது ஒரு காலேஜ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம், ஐயோ இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி அதை விட்டுறாத. விடாமல் முயற்சி செஞ்சிடணும். சில சமயங்களில் நீங்கள் வேணால் அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது யூ மே டேக் ரெஸ்ட், யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட். நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் ஓய்வு எடுங்க. ஓய்வு எடுத்துட்டு அந்த ஓய்வில் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்ப்பது என்று நீங்கள் சிந்தியுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அந்த இதை உதறி தள்ளிடாதீங்க. படிக்கிற வேலையை நிறுத்திடுறேன், இனிமேல் படிக்க வேணாம், நான் வேலைக்கு போகிறேன். சிலர் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. விடாதீங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. டோன்ட் குவிட், ரெஸ்ட் இஃப் யூ மஸ்ட். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, பட் டோன்ட் யூ குவிட், யூ டோன்ட் குவிட். நீங்கள் அதை உதறி தள்ளி விடாதீர்கள், அந்த நீங்கள் எடுத்த காரியத்தை நிறுத்தி விடாதீர்கள். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. நெக்ஸ்ட், லைஃப் இஸ் ஃபியர். கியர், QUEER. ஃபியர் என்ன, ஸ்ட்ரேஞ்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாக இருக்கும். உங்கள் லைஃப்பை நீ அப்படியே ஆரம்ப கட்டத்திலேருந்து அப்படியே யோசிச்சு பாருங்கள், அது விசித்திரமாகும். எத்தனையோ மனிதர்கள் யாரோ உங்கள் வாழ்க்கையில் வந்து போயிட்டே இருப்பாங்க. லைஃப் இஸ் வீல் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அலிட்டரேஷன். ட்விஸ்ட் T அண்ட் டர்ன் T. இப்படி இதுக்கு பேர் வேர்டு அலிட்டரேஷன் பேர். வார்த்தைகள் அலிட்டரேஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ஸோ வாழ்க்கை விசித்திரமாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ திருப்பங்கள் வரும். நீங்கள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்கள் வாழ்க்கையை இன்னொரு பக்கம் திரும்பி போயிடும். இது எப்படி போச்சு, ஒரே ஒரு சின்ன சம்பவம் உங்கள் வாழ்க்கையை ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும், அதை திசை மாறி அனுப்பி விட்டுரும், திசை திருப்பி விட்டுரும். ஸோ ட்விஸ்ட் பண்ணிடும், டர்ன் பண்ணிடும். சின்ன சின்ன சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி விடும், வாழ்க்கை பாதையே மாற்றிவிடும். Life is queer with its twists and turns, as every one of us sometimes learn. Every one of us, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தரும், every one of us, நம்மில் ஒவ்வொருவரும் sometimes learn, சில சமயங்களில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த அனுபவத்திலிருந்து ஒவ்வொரு தடவையும் நாம் சிலவற்றை கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். Education begins in cradle but ends in graveன்னு சொல்லுவாங்க. கல்வி என்பது இந்த புஸ்தகம் படிக்கிறது, இந்த பரீட்சைக்கு படிக்கிறது இல்லை, நீங்கள் கற்றுக்கொள்வது, வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்வது. இந்த வாழ்க்கை கல்வி என்பது எங்கே ஆரம்பிக்கும்? தொட்டில் ஆரம்பிக்கும். எஜுகேஷன் பிகின்ஸ் இன் கிரேடில். கிரேடில்னா தொட்டில், தொட்டில் ஆரம்பிக்கும். எங்கே முடியும்? பட் ends in grave. கிரேவ்னா நீங்கள் சாக போகும்போது புதைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் முடியும். நீங்கள் பிறந்ததுலேருந்து சுடுகாட்டுக்கு போகிறது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது கற்றுக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் திடீர் என்று பல திருப்பங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை திசை மாறி போக வைத்து கொண்டிருக்கின்ற திருப்பங்கள் ஒன்று வரும். அவைகளிலிருந்து நாம் சம்திங் வி லேர்ன், நாம் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஆஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ் அண்ட் மெனி ஃபெயில்யூர்ஸ். சில சமயங்களில் பல ஃபெயில்யூர், தோல்வி, பல தோல்வி. இதை எடுத்தால் இதில் தோல்வி, அதை எடுத்தால் அதில் தோல்வி, இதை முயற்சித்தா இதில் தோல்வி வரும். நிறைய உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வரும். மெனி ஃபெயில்யூர்ஸ் டர்ன் அபவ். அந்த தோல்விகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி விடும். நிறைய அப்படி வரும், நிறைய தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் எல்லாம் டர்ன் அபவ், உங்களை திசை திருப்பி விடும். when we might have won had we stuck it out. when we might have won, நாம் மாத்திரம் ஜெயிச்சிருந்தோன்னு வச்சிங்க. நாம் ஜெயித்திருந்திருந்தால் when we might have won had we stuck it out, அதை உண்மையிலேயே உங்களால் அனுபவிக்க முடியாது. சில சமயங்களில் நம்ம ஜெயிப்போம், ஆனால் அந்த ஜெயிக்கிறதோட நீங்கள் ஒன்றவே முடியாது. அதாவது அந்த ஜெயிக்கிறத நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அதை விட பல தோல்விகளும் பல திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். when we might have won had we stuck it out. don't give up, விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் இட் அவுட். நீங்கள் எடுத்த காரியத்தை டோன்ட் கிவ் அப். தோ த பாஸ் சீம்ஸ் ஸ்லோ
த பாஸ், பிஎஸ்சி பாஸ் அப்படின்னா நாம் செல்லுகின்ற வேகம்னு அர்த்தம். த ரேட் ஆஃப் மூமெண்ட், நீங்கள் இயங்குகின்ற வேகம். நீங்கள் இயங்குகின்ற அந்த வேகம் இருக்கு பாருங்க, அது சீம்ஸ் ஸ்லோ, அது ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். நீங்கள் இயங்குகின்ற, அதாவது வெற்றி அங்கே இருக்கு, ஆனால் நாம் இயங்குகின்ற வேகம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஆனால் துவண்டு விடாதீர்கள். நீங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. ஸ்லோ தான், இந்த வேகத்தில் போனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனாலும் நிச்சயமாக நம்ம அடைவோம், வெற்றி அடைவோம். அதுக்காக கைவிட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் இட் அப், டோன்ட் கிவ் அப். கைவிட்டுறாதீங்க. தோ த பாஸ் சீம் ஸ்லோ, நீங்கள் போகின்ற வேகம் மெதுவாக இருக்கிறது, இந்த வேகத்தில் போனால் நாம் எப்படி வெற்றியை அடைய முடியும் என்று நினைத்து நீங்கள் அதை கைவிட்டு விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சிங்கள். யூ மே சக்சீட் வித் அனதர் ப்ளோ. இன்னொரு அக்கேஷனில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது. சும்மா இப்படி வச்சிங்களேன், இந்த எக்ஸாமினேஷனில் தோற்று போகிறோம், என்னால் படிக்க முடியாது, இனிமேலாம் வேணாம் அப்படி நினைக்காதீங்க. இந்த எக்ஸாமினேஷனில் தோற்று போனால், ஆனாலும் இப்போ நம்ம படிச்சிருக்கிற இந்த அனுபவம், இந்த அறிவு இன்னொரு தடவை போனால் உங்களை பயங்கரமாக ஜெயிக்க வைக்கும். அதனால கைவிட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் இட் அப், டோன்ட் கிவ் அப். தோ த பாஸ் சீம் ஸ்லோ. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேகம், நீங்கள் வெற்றியை நோக்கி போகின்ற வேகமானது மெதுவாக இருக்கிறது என்று நினைத்து அதை கைவிட்டு விடாதீர்கள். யூ மே சக்சீட் வித் அனதர் ப்ளோ. இன்னொரு அக்கேஷன் வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். எனவே கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்றார். அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸா. ஆஃபன் த ஸ்ட்ரகிளர் ஹாஸ் கிவன் அப். அடிக்கடி பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராடுறது, ஸ்ட்ரகிளர் என்னால் போராடுகின்றவர். நீங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இந்த வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொரு அக்கேஷனும் என்ன பண்ணுவோம், ச்சே அப்படின்னு விட்டுருவீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ச்சே அப்படின்னு விட்டுருவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சது கிட்டத்தட்ட உங்களை வெற்றிக்கு 90% கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த 100% உங்களுக்கு கிடைக்கலைங்கிறதுனால 90% நீங்கள் பக்கத்தில் போயிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை விட்டுருவீங்க. ஒரு கிணறு நோண்டணும், அந்த கிணறுல இங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவன் நோண்டி 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 பார்த்துட்டு சே கிடையாதுன்னு விட்டுட்டான். இன்னும் ஒரு அடி தோன்றினான்னா அந்த புதையல் அவனுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு அடி, 100 அடிக்கு 90 அடிக்கு மேலே தோண்டிட்டான். இனிமேல் இது கிடையாது, யாரோ நம்மளை பொய் சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு விட்டுட்டு போயிட்டான். இன்னும் ஒரு 5 அடி 10 அடி தோண்டினான்னா அவனுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். விட்டுட்டான். அதான் டோன்ட் கிவ் இட் அப். நீங்கள் நிறைய முயற்சிச்சிருக்கீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. ஆஃபன் த ஸ்ட்ரகிளர், இந்த போராடுறவன் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா போராடி போராடி ஒரு கட்டத்தில் அவன் டயர்டாகி களைப்படைந்து கிவ் அப், விட்டுருவான். ஹேஸ் கிவன் அப். When he might have captured the victor's cup. victor என்றால் வெற்றி அடைந்த கோப்பை. வெற்றி கோப்பையை அவன் அடைந்திருந்தானால், கைப்பற்றி இருந்திருந்தானால், and he learned too late when the night came down how close he was to the golden crown. அவன் அந்த when he might have captured the victor's cup, வெற்றி கோப்பையை அவன் அடைந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான், கைவிட்டான். and he learned too late, ஆனால் ரொம்ப லேட்டாக தான் அவனுக்கு புரியுது. when the night came down, அந்த இரவு வரும்பொழுது, இரவு வருங்கன்னா இந்த இடத்துல இரவும் கிடையாது, அந்த துன்பம் வரும்போது how close he was to the golden crown, அந்த தங்க கிரீடத்திற்கு, வெற்றி என்கின்ற அந்த தங்க கிரீடத்திற்கு எவ்வளவு அருகாமையில் அவன் இருந்திருக்கிறான் என்பது அவனுக்கு அந்த இருள், அந்த துன்பம் வரும்போது தான் தெரியும். ஐயோ சே அவன் ஜெயிச்சிட்டான். எப்படி ஜெயிச்சினான், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, இன்னும் கொஞ்சோண்டு நான் முயற்சிட்டுனா அது எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு தெரியும். அதனால நீங்கள் எடுத்த முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். டோன்ட் கிவ் இட் அப். அண்ட் ஹீ லேர்ன் டூ லேட், அவன் மிகவும் காலதாமதமாக அவன் கற்றுக்கொள்கிறான், புரிந்து கொள்கிறான். when the night came down,
அந்த இருள் வரும் பொழுது, அந்த கஷ்டம் வரும் பொழுது கால தாமதமாக அவன் புரிந்து கொள்கிறான் how close he was to the golden crown. அந்த தங்க கிரீடத்திற்கு வெகு அருகாமையில் நான் இருந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முயற்சித்துனா அந்த தங்க கிரீடம் என்பது வெற்றியை குறிக்கிறது. அந்த வெற்றி எனக்கு கிடைத்திருக்கும் என்று அவன் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறான். சக்சஸ் இஸ் ஃபெயில்யூர். சக்சஸ் இஸ் ஃபெயில்யூர் டர்ன்ட் இன்சைட் அவுட். சக்சஸ்னா என்ன? அது ஃபெயில்யூர் ஆனது இன்சைடு டர்ன்ட் அவுட், அந்த உள் புறமாக திரும்புறது. அதானே இப்போ பனியன் போடும்போது என்ன பண்ணோம், தலைகீழ போடுறோம் இல்லை, உள் பக்கம் வெளியேயும் வெளிப்பக்கம் உள்ளேயும் மாட்டிடுவோம். அப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் அரைச்சேன் அப்படின்னு மறுபடியும் கழட்டுவோம். அப்போது அந்த இன்சைடு அவுட்டு, ஃபெயில்யூர் என்பதனுடைய இன்சைடு அவுட் சைடாக மாறிச்சுன்னா அதுக்கு தான் வெற்றின்னு பேர். ஸோ வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம்? தோல்வியினுடைய இன்சைட் அவுட் சைடாக மாறிச்சு அல்லது தோல்வியினுடைய அவுட் சைட் இன்சைடாக மாறிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் சக்ஸஸ் இல்லையா? அப்போ தோல்வி அப்படியே தலைகீழாக திரும்பிச்சுன்னா அதுதான் வெற்றின்னு பேர். ஸோ சக்ஸஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தோல்வியினுடைய இன்னொரு பக்கம். ரெண்டும் ஒன்று தான். தோல்வியின் மறுபக்கம் வெற்றி அல்லது வெற்றியின் மறுபக்கம் தோல்வி. சக்ஸஸ் இஸ் ஃபெயில்யூர் டர்ன்ட் இன்சைட் அவுட். த சில்வர் டிண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் ஆஃப் டவுட். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, மேகத்தை பார்க்குறீங்க, மேகம் தெரியல, அதுக்கு பதிலாக அப்படியே பனியானது அப்படியே, அல்லது மேகம்னு வச்சுக்கலாம், அப்படி மேகம் வெள்ளி மாதிரி, அப்படி வெண்மையான வெள்ளியை போல் மேகங்கள் அப்படியே மறைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு தெரியல. அப்போது சூரியன் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ சூரியனே இன்னைக்கு இல்லை போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, சூரியன் அங்கே தான் இருக்குது. ஆனால் சூரியனை அப்படி இந்த சில்வர் வெள்ளி மாதிரி இந்த மேகங்கள் மறைத்திருக்கின்றன. அப்போ மேகங்கள் மறைச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த மேகத்தை அப்படி இந்த மறைந்திருக்கக்கூடிய மேகத்தை அப்படி கொஞ்சம் விலகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் கிடைக்கும், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சக்ஸஸ் இஸ் ஃபெயில்யூர் டர்ன்ட் இன்சைட் அவுட். த சில்வர் டிண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் ஆஃப் டவுட். கிளவுட்ஸ் ஆஃப் டவுட், சந்தேகம் என்கின்ற மேகம். நம்ம ஜெயிச்சிருவோமா? ஐயோ இவ்வளோ முயற்சிச்சுட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லையே. இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இதில் பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் 41 தொழிலாளர்கள் இந்த சுரங்கப்பாதை நோண்டும்போது மாட்டிக்கினான் உள்ள. 22 days அவ்வளோ பேரும் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். அந்த உள்ளே இருக்கிறவன் நம்பிக்கை இழந்திருந்தான். ஐயோ, ஏன்னா உள்ளேருந்து வெளியும் பார்க்க முடியாது, வெளியில் இருக்கிறவனுக்கு உள்ளேயும் பார்க்க முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க மெனக்கட்டு 22 days போராடி உள்ளே இருக்கிறவன் வெளியில் கொண்டு வந்தான். ஆனால் உள்ளே இருக்கிறவன் வந்து ஐயோ நம்பிக்கை இழந்து போயிருந்தான். அப்போ வெற்றியை இந்த சந்தேகம் என்கின்ற மேகமானது மறைச்சிருக்கும். இந்த சந்தேகம் என்கின்ற மேகத்தை நீக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் கண்ணுக்கு தெரியும். த சில்வர் டிண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் ஆஃப் டவுட் அண்ட் யூ கேன் நெவர் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். உங்களால் சொல்லவே முடியாது. யூ கேன் நெவர் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். வெற்றிக்கு நீங்கள் எவ்வளவு மிக அருகாமையில் இருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, உங்களால் சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. வெற்றி இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் இன்னும் உங்கள் கைக்கு வெற்றி கிடைக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? நம்பிக்கையில் வந்து அதை விட்டுறீங்க. அப்போ உங்களுடைய இத்தனை நாள் உழைப்பு வீணாக போயிடும். ஆனால் நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. அதனால தான் டோன்ட் பிட், விட்டு விடாதீர்கள். அண்ட் யூ கேன் நெவர் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். இட் மே பி நியர் when it seems so far. இட் சீம்ஸ்னா அப்பியர்ஸ், தோன்றுகிறது. இட்னா அது வெற்றியானது so far, ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அது பக்கத்தில் தான் இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், வெற்றி வெகு தொலைவில் இருக்கிறது, இனிமேல் நம்மளால் அதை அடைய முடியாது என்று நினைத்து கொண்டு நீங்கள் அதை குவிட் பண்ணிடுறீங்க, கைவிட்டு விடுகின்றீர்கள். ஆனால் உண்மையில் வெற்றி உங்களுக்கு கைக்கு எட்டுகின்ற தொலைவில் அருகில் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் டோன்ட் குவிட், விட்டு விடாதீர்கள். இட் மே பி நியர், அது பக்கத்தில் தான் இருக்கலாம்.
ஆனால் அது ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இட் மே பி நியர் when it seems so far. So stick to the fight. எனவே அந்த வாழ்க்கை போராட்டத்தை ஸ்டிக்னா அதோட ஒட்டிக்குங்க. அந்த வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள். ஸோ ஸ்டிக் டு த ஃபைட் when you are hardest hit. கடினமாக ஹிட் பண்ணுங்க. அந்த வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தை கடினமாக ஹிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க. உங்கள் பக்கத்தில் தான் வெற்றி இருக்குது, கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்து அதை கைவிட்டு விடாதீர்கள். ஸோ ஸ்டிக் டு த ஃபைட் when you are hardest hit. It is when things seem worst that you must not be. It is when things seem worst. seem என்றால் appear, தோன்றுகிறது. அது ரொம்ப மோசமாக தோணும். இதான் மோசமாக இனிமேல் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒர்ஸ்டாக தோணுது. ஆனால் தட் யூ மஸ்ட் நாட் பிட். அப்படி தோன்றினாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இனிமேல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா இல்லையா. நான் சொன்ன மாதிரி அந்த 22 நாள் உள்ளே இருந்தவன் அப்படியே பார்த்துட்டு ஐயோ ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு இனிமேல் நம்ம எங்கடா அவ்வளோதான், எல்லா பக்கமும் மலை சூழ்ந்துருக்கு, உள்ளுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிக்கிட்டு நிற்கிறான் அப்படி நினச்சிருந்தான்னா என்ன ஆயிடும் இல்லையா. இனிமேல் நமக்கு எல்லாம் ஒர்ஸ்ட்டு முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு அவன் நினைக்காம நம்பிக்கையோடு அவன் இருக்கான். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒரு நைட் வருது, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். அதுவும் பார்த்தா அமெரிக்காவிலேருந்து வருது இல்லை, நிறையா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னமோ கருவிகளெல்லாம் கொண்டு வந்து அரசாங்கம் முயற்சி இந்த பக்கம் முயற்சி தான் இது ஃபெயில்யூர் ஆகுது, அந்த பக்கம் முயற்சி தான் அது ஃபெயில்யூர் ஆகுது, என்னென்னமோ வழிகள் பண்ணி கடைசியில் ஒரு மாதிரி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த அவ்வளோ பெரும் வெளியே வந்தான். எவ்வளோ ஹாப்பியான விஷயம். இப்படி தான் நடக்கும். இட் இஸ் when things seems worst. அது பார்க்குறதுக்கு மோசமாக இருக்கும், தப்பிக்கவே முடியாது, நம்ம தோற்று தான் போகணும்னு உங்களுக்கு இருக்கும். ஆனால் seems worse that you must not fail. You must. கட்டாயமாக கைவிட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று பாசிட்டிவாக எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்க. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப எட்டி இருக்கிற மாதிரி உனக்கு தோணும், ஆனால் பக்கத்தில் தான் உனக்கு வெற்றி இருக்கிறது. கைவிட்டு விடாதீர்கள், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று பாசிட்டிவாக இந்த கவிதையை மிக அழகாக எழுதியிருக்கிறார் நம்ம எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். தேங்க்யூ.